ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைலை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஹேஷ்டேக் இன்க்ளூட் stdio.h ஹேஷ்டேக் இன்க்ளூட் conio.h. இதுக்கு கீழே நம்ம void main அப்படின்னு இதில் தான் கொடுக்கணும். ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் void main அப்படின்னு கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தான் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பை பார்க்குறனால ஃப்ளோட்டுன்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்மாலில் தான் இருக்கணும். எந்த டேட்டா டைப் எழுதணுன்னாலும் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நம்மளுக்கு கேப்ஸில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃப்ளோட்டுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன், ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஏக்கு வேல்யூ ஒரு 10.5 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இது செமிகோலன் கொடுத்து நான் முடிச்சிட்டேன். இதுக்கு கீழே தான் நம்ம சிஎல்ஆர் எஸ்சிஆர் வந்து கொடுக்கணும். இதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து க்ளீனாக வச்சுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏயோடைய வேல்யூ வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காணிக்கணும் அப்படின்னா printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி காணிக்கலாம். அதில் வந்து நம்ம டபுள் கோட் கொடுத்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை டைப் பண்ணணும். அதாவது இந்த ஃப்ளோட்டுடைய ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு %f அப்படி தானே, அது கொடுத்துட்டு அதை வந்து டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த %fல எதனுடைய வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணுமோ அதனுடைய வேரியபிளை வந்து இங்கே டைப் பண்ணணும். இப்போ ஏ அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம முடிச்சிடலாம். அப்போ get ch அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா அவுட்புட்லேயே வெறும் 10.5 அப்படின்னு மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதோடைய வேல்யூவை நம்ம சொல்லணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஏ இஸ் இப்படி பிரிண்ட் பண்ணியும் காணிக்கலாம். அதாவது பெர்சன்டேஜ் வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்காது. அதாவது கம்பைல் பண்ணும்போது பெர்சன்டேஜை வந்து என்ன தான் எடுத்துக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா டைப். அந்த பெர்சன்டேஜுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை வச்சு அந்த கமா கொடுத்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதனுடைய வேல்யூ வந்து, அதாவது என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அதனுடைய வேல்யூ வந்து இந்த %fல வந்துடும். அதனால தான் அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுக்கணும். அதாவது டபுள் கோட்டில் கொடுத்தது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். இந்த கமா கொடுத்து ஏ அதெல்லாம் வராது. ஆனால் அந்த ஏ எது கொடுக்குறோம், இந்த %f இருக்குது அதனால் ஏ கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஏவுடைய வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் இதை உங்களுக்கு டர்போசியில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம டர்போசியில் இருக்கோம். நான் இப்போ இதை கம்பைல் பண்ணி காணிக்கிறேன். கம்பைல் பண்ணால் வார்னிங்ஸும் 0, எரர்ஸும் நம்மளுக்கு 0 தான் இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக நம்மளுக்கு ரன் ஆகும். ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10.5 அப்படின்னு வந்திருக்கு. இனி இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். நம்ம அந்த இன்னொன்று என்னது அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளோட்லேயே நம்ம 2 நம்பரை வந்து ப்ளஸ் பண்ண வைக்க போகிறோம். போன வீடியோவில் இன்ட்டில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ண வச்சுருப்போம். ஏ அடுத்தது ஒரு பியை டிக்ளேர் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணியிருப்போம். அது வந்து தனித்தனியாக இது பண்ணியிருப்போம். எப்படின்னா இதுக்கு கீழே வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் எப்படி காணிக்க போகிறேன்னா, இந்த ஃப்ளோட்டுக்குள்ளேயே 2 வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். கமா கொடுத்து இதில் பி கொடுத்து நம்ம வந்து ஏதாவது 10.5 அதே தான் கொடுக்குறேன். 10.5. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணதுக்கு இன்னொரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம். இப்போ இந்த செமிகோலனை எடுத்துகிட்டு கமா கொடுத்து சின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ செமிகோலன் கொடுத்து முடிச்சிடுறேன். ஏன்னா சிக்கு நம்ம வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா இதை வந்து ப்ளஸ் பண்ணி அந்த சி தான் நம்மளுக்கு காணிக்கணும், நம்மளே கொடுத்துடக்கூடாது. இனி வந்து சிஎல்ஆருக்கு கீழே தான் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணும். சி தானே, நம்ம சியை வச்சு தானே நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு சியை நம்ம ஒரு ஃப்ளோட் ஆட்டு தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஏவும் பியும் ஆட் ஆகுனா ஃப்ளோட்டு தான். அப்போது வந்து சியும் ஃப்ளோட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த சியை வந்து இந்த ஏ இருக்கிற இடத்துல சின்னு போட்டாலே போதும். இந்த சியோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஏ ப்ளஸ் பிவாக தான் இருக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு டர்போசியில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம வந்து டர்போசியில் இருக்கோம். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி காணிக்கிறேன். கம்பைல் பண்ணால் வார்னிங்ஸும் எரர்ஸும் நம்மளுக்கு 0 தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக ரன் ஆகும். ரன் பண்ணால் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 21. சாரி, இது வந்து சி இஸ் 21 நம்ம போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ரோக்ராமில் வந்து ஏ இருக்க இடத்துல சின்னு போட்டாலே போதும். பாருங்கள் கைஸ், இப்போ வந்து ஏ இருக்க இடத்துல நம்ம சின்னு மாற்றிடலாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு டர்போசியில் வந்து ரன் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இப்போ வந்து நம்ம ஏ இருக்க இடத்துல சின்னு மாற்றிட்டோம்.
இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி காணிக்கிறேன். கண்டிப்பாக வார்னிங்ஸும் எரர்ஸும் 0 தான் இருக்கும். இப்போ ரன் பண்ணால் ரன் ஆகும். இப்போ பாருங்கள் வேல்யூ ஆஃப் C is 21 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம சார் டேட்டா டைப் வந்து பார்க்கலாம். பாய்.